அன்பான ஆன்மீக நண்பர்களே, இன்று நாம் சமயத்தில் வந்து காக்கும் ஒரு தாயை பற்றி பேசப் போகிறோம். பல கோடி மக்களின் உயிர் நம்பிக்கையாக இருப்பவள். அவள்தான் அன்னை பராசக்தியின் ரூபம் சமயபுரம் மாரியம்மன் தாயார். அச்சமோ, நோயோ, வறுமையோ, சோகமோ எதுவாக இருந்தாலும் தன் கருணை கண்களால் பார்த்து தன் கரம் நீட்டி, என் பிள்ளை, நீ பயப்படாதே என்று சொல்லும் தாய். நோய் தீர்க்கும் தெய்வம், அருள் வழங்கும் சக்தி, அதிசயங்களை நிகழ்த்தும் அம்மன். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் மையம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. சோழர் ஆட்சி காலத்தில் இங்கு கல் மற்றும் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கோவில் இருந்தது. முத்தரையர் மற்றும் நாயக்கர் காலத்தில் கோவில் விரிவாக்கப்பட்டு அம்மன் வழிபாடு பரவலானது. மராத்தியர் பங்களிப்பு 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் மராத்தியர் அரசர் விஜய ரகுநாத நாயக்கர் இந்த கோவிலை புதுப்பித்து சிறப்பு பூஜை முறைகளை அறிமுகப்படுத்தினார். சமயபுரம் என்ற பெயர் சமயம் என்ற கிராமத்தின் காவல் தெய்வமாக இருந்ததால் அந்த பெயர் நிலைத்தது. நீங்கள் மாரியம்மன் பக்தர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இறுதியில் கமெண்டில் ஓம் சக்தி என்று பதிவிடவும். இன்று நாம் சக்தியின் வடிவமான சமயபுரம் மாரியம்மனை பற்றிய புராண வரலாறு, மகிமைகள், வழிபாட்டின் பலன்கள், பக்தர்களின் நம்பிக்கைகள் ஆகியவற்றை முழுமையாக பார்க்க உள்ளோம். திருச்சி ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடம். அங்குதான் ஆதியில் கோயில் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி தேவி. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினர் பூசாரிகள். அவள் சினம் தணிக்க வழி தேடினர். அப்போது அந்த கோயிலின் ஐயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தனர். அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்தனர். காட்டுப்பாதையை கடந்ததும் சிதிலமடைந்த ஓர் அரண்மனை மேட்டை அடைந்தனர் பக்தர்கள். அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மணம் முடித்து அவர்களுக்கு சீதனமாக தரக்கட்டிய கோட்டை. அதுவே கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் அழிக்கப்பட்டன. அந்த இடம் வேப்பமர காடாயிற்று. வேப்பங்காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அம்பாள் கோயில் கொள்ளத் தகுந்த இடம் என்று முடிவு செய்து ஓர் ஓலை குடிசை கட்டி அம்பாள் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டனர். கண்ணனூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பெயராயிற்று. வேப்பங்காற்று அவளை குளிர்வித்தது. கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோயில் கொண்ட இடத்தை செழிக்கச் செய்ய மனம் கனிந்தாள். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தான். அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. தாயே, நான் தொடங்கப் போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக என்றும், போர் முடிந்து முடி சூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஓர் அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது? வெற்றி அவன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதுவே மாரியம்மன் கோயில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் கோயில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் நாடி வந்து வணங்கிச் செல்கின்றனர். மாரியம்மன் என்பது வெறும் கிராம தெய்வம் அல்ல. அவர் சக்தியின் உயிர் வடிவம். அவர் வழிபாடு நம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சுத்திகரிக்கும். தீய சக்திகள், நோய்கள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றும். அவர் அருள் நம்மை பாதுகாப்பதில் மட்டுமில்லாமல் நம் வாழ்க்கையை உயர்த்தும். சுக வாழ்வு தரும் அன்னை கருவறையில் அம்பாள் சுகாசினியாக காட்சி தருகிறாள். 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள்பாலிக்கிறாள் என்கிறார்கள் ஆன்றோர்கள். இவள் திருமேனியோ மூலிகைகளால் ஆனது. எனவே அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சும ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அநேகர். இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது என்கிறார்கள் பக்தர்கள்.
மாரியம்மன் அவதரித்தது ஒரு மகத்தான காரணமாகத்தான். நோய்களின் அதிபதியான மாயாசுரன் பூலோகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இதனால் அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்பட்டனர். இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தன் அம்சமான மாரியம்மனை அனுப்பினாள். மாரியம்மன் மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்தாள். பின்னர் அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாள். அவளே ஆதியில் திருவரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள் பாலித்தாள். பின்னர் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள் பாலிக்கிறாள் என்றும் சொல்கிறது ஸ்தல வரலாறு. இன்றும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாகவே மக்களால் வணங்கப்படுகிறாள். இவள் சந்நிதிக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய் தீர்கிறது. நம் துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறன்று இங்கே பூச்சாட்டுதல் விழா நடைபெறும். வழக்கமாக எல்லா தலங்களிலும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். இதுவே பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சாட்டுதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குகிறது. அப்போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டும் இங்கு நிவேதனம் நடக்கும். அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம். நாம் சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம், ஆண்டுக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவளை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், அவள் ஓடி வந்து காப்பாள். இந்த 27 நாட்களில் தினமும் ஒரு வேளையாவது அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டால் அவள் நம்முடனே இருந்து காப்பாள். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்குள்ள அம்மன் முன் புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பூஜிக்கிறார்கள். இங்கு கரும்புத்தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளும் வேண்டுதல் இது. அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பர். குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்தில் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள். அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். இந்த தாயின் அருளால் தீவிர நோய்கள் குணமாகும். மேலும் வேலைவாய்ப்பு, வியாபார வளர்ச்சி, குடும்ப அமைதி, திருமண தடை நீக்கம், கணவன் மனைவி நல்லுறவு, குழந்தை பாக்கியம், தீய சக்திகள் நீக்கம் அனைத்தும் கிடைக்கும். மிக முக்கியமாக அவள் அருள் வந்தால் பயம் மறையும், மனதில் தைரியம் வரும், வாழ்க்கையில் ஒளி தெரியும். அன்பானவர்களே, சமயபுரம் மாரியம்மன் சக்தியும் கருணையும் சேர்ந்த தாய். அவள் பெயரை நினைத்தாலே நம் மனத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் பிறக்கும். ஓம் சக்தி! சமயபுரம் மாரியம்மன் தாயே, எங்களை எப்போதும் காப்பாற்று. நீங்கள் ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று உங்களின் உள்ளம் கனிந்த வேண்டுதலை சொல்லி பாருங்கள். அம்மன் உங்களின் வாழ்விலும் அதிசயத்தை நிகழ்த்துவார். அன்னையின் அருள் எல்லையற்றது. அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனே, நாங்கள் உன்னை பார்க்கும்போது எங்கள் நெஞ்சின் இருள் அகல்கிறது, எங்கள் வாழ்க்கையின் வலிகள் கரைகிறது. பசி, வறுமை, நோய், துக்கம் எதை வைத்தேனும் உன் பாதம் தொட்டால் அது உன் கருணையில் கரைந்து விடுகிறது. அம்மா, உன்னை அழைக்கும் குழந்தையின் கண்ணீரை ஒரு துளியும் வீணாக விடாத தாயே நீ. சந்தேகம் கொண்டு வரும் மனத்திற்கே கூட உன் கரம் தொட்டு நம்பிக்கை விதைக்கும் தெய்வம் நீ. இன்று இந்த கதையும் வரலாறும் நம் காதில் விழுந்தது. உன் அருள் நம் உள்ளத்தில் விழுந்ததற்கான அடையாளம். நாம் எங்கு இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன் பாதம் நோக்கி மனம் திரும்பும் போது அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. ஓம் சக்தி! ஓம் சமயபுரம் மாரியம்மனே, நம் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் உன் அருள் நிலைத்திருக்கட்டும். எங்கள் உள்ளத்தின் பூமியில் உன் கருணை என்றென்றும் மலரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்டில் ஓம் சக்தி என்று பதிவிட்டு அன்னையின் பரிபூரண அருளை பெறவும். நன்றி, வணக்கம். ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.